இவங்க 2 பேரும் வேணும்னே ஏழையா நடிக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்ல இருக்கிற பொருட்களும் அவங்க சாப்பிடுற ஃபுட்டும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அவங்க ஏன் இந்த மாதிரி டிராமா போடுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே பையன் காசோட அருமை தெரிஞ்சு வளரணும்ன்றக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. அந்த பையனுக்கு 21 வயசு ஆயிருச்சு. ரொம்ப நல்ல பையனா தான் வளர்ந்திருக்கான். அவன் பேரண்ட்ஸை நல்லா பாத்துக்கணும்னு ரியாலிட்டி ஷோல சைன் பண்ணிருக்கான். அது எந்த மாதிரி ஷோனா ஏழையா இருக்கிற ஒருத்தனுக்கு ரிச்சான லைஃப்ல இருந்தா எப்படி இருப்பான்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக வைக்கிறாங்க. அவன் வீட்ல இருந்து கிளம்பும் போது அவங்க அம்மா $8 மில்லியன் மதிப்புள்ள ஃப்ரூட்டை கொடுக்குறாங்க. ஆனா அவன் பேக் ஃபுல்லா இருக்கிறனால வீட்லயே விட்டுடுறான். அந்த ஷோவும் டின்னர் மூலியமா ஸ்டார்ட் ஆகுது. அவன் பண்ற எல்லா மூவ்மெண்ட்டும் லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஷோவோட ஹாஸ்ட் டின்னர் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் நல்லா இருக்கு, நான் தினமும் இதுதான் வீட்ல சாப்பிடுவேன்னு சொல்றான். அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. கூட உள்ளவன் இந்த ரைஸே $10,000, இதை உன்னால நினைச்ச கூட வாங்க முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு அவனும் நான் சொல்றது நம்புங்க, இங்க உள்ள ஃபுட் எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன்னு சொல்றான். அவன் லைவா பார்த்துட்டு இருந்த எல்லாருமே அவன் போய் சொல்றான்னு கமெண்ட் பண்றாங்க. உடனே கூட உள்ளவனும் நீ சாப்பிட்டுருக்கேன்னா ப்ரூவ் பண்ணுன்னு சொல்றான். நம்ம ஹீரோவா அங்க உள்ள எக்ஸ்பென்சிவான ஃப்ரூட்டை கை காட்டி நான் இதை டெய்லி சாப்பிட்டு இருக்கேன், நான் இதை எடுத்துட்டு கூட வந்திருக்கேன்னு சொல்றான். அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவானதுன்னு ஹீரோக்கு தெரியாது. அவனும் அவன் பேக்ல இருந்து எடுக்க பாக்குறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது அது அவன் வீட்லயே விட்டுட்டு வந்திருப்பான். அங்க இருந்த எல்லாரும் இவன் ரொம்பவே பொய் சொல்றான்னு கேலி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டின்னர் முடிஞ்சதும் ஹாஸ்டோட பையன் அங்க இருந்த லக்ஸரியான டீ பாட்டை உடைச்சிட்டு நம்ம ஹீரோவை பழி போடுறான். உடனே எல்லாரும் நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ காசு கொடுத்தாதான் இங்க இருந்து போகணும்னு சொல்றாங்க. நடந்த எல்லாத்தையும் லைவா பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா இதுக்கு மேலேயே நம்ம நடிக்க வேணாம், நம்ம பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு ஷோ நடக்கிற இடத்துக்கு ஹெலிகாப்டர்ல வராங்க.